الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا وبعد. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரியவர்களே, தொடர்ந்து ஸஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாபுல் இஅ்திஸாம் பில் கிதாபி வஸ்ஸுன்னah, அல்லாஹ்வின் வேதத்தையும் சுன்னாவையும் பற்றி பிடித்தல் என்ற பகுதியை நாம் படித்து வருகிறோம். அதன் தொடராக இன்று பல ஹதீஸுகளை இன்ஷா அல்லாஹ் படிக்க இருக்கின்றோம். முதலாவதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிற செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இங்கு பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், இன்ன அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா وإنما توعدون لآت وما أنتم بمعجزين. இதன் பொருளாவது, அல் ஹதீஸ் பேச்சில் மிக அழகானது, அல் ஹதீஸ் செய்தியில் மிக அழகானது. ஒன்றை மிக அழகானது என்று எப்போது சொல்வோம்? எல்லா வகையிலும் அது நேர்த்தியானதாக, உண்மையானதாக, அனைத்து யதார்த்தங்களோடும் நேர்படக்கூடியதாக, சரியாகக்கூடியதாக, ஒத்துப்போகக்கூடியதாக, அறிவு ஞானம் ஒழுக்கத்தில் ஒரு உச்சத்தை எட்டி இருக்கும் போது அதை மிக அழகான செய்தி என்று சொல்லுவோம். மிக அழகானது, எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாதது, எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாதது, எந்த வகையிலும் குறை காண முடியாதது, முழுமை பெற்றது. அத்தகைய செய்தி, அத்தகைய பேச்சு அல்லாஹ்வின் வேதத்தை தவிர வேறொன்றாக இருக்க முடியாது. புரிகிறதா? இதுதான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கூறுகிறார்கள், இன்ன அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், பேச்சில் மிக அழகானது, செய்திகளில் மிக அழகானது கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமாகும். குர்ஆன் இது அல்லாஹ் பேசிய பேச்சு. குர்ஆனுக்கும் ஹதீஸ் என்று சொல்லலாம். குர்ஆனிலும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது பல இடங்களிலே. அடுத்து கூறுகிறார்கள், வ அஹ்ஸனல் ஹதீ, அல் ஹதீ என்றால் கலாச்சாரம், பழக்கம், செயல்முறை, இது போன்ற பொருள்கள் வரும். அல் ஹதீ கலாச்சாரங்களில், பழக்க வழக்கங்களில், செயல்பாடுகளில் மிக அழகானது ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதுடைய பழக்க வழக்கமாகும், முஹம்மதுடைய கலாச்சாரமாகும், முஹம்மதுடைய பண்பாடாகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஷர்ருல் உமூரி, அல் உமூர் அம்ர் என்பதின் பன்மை, காரியங்களில் மிக கெட்டது. ஷர் என்பது அஷருடைய சுருக்கம். காரியங்களில் மிக கெட்டது, மிக தீமையானது முஹ்தஸாத்துஹா, அவற்றில் புதுமையாக
புதிதாக உருவாக்கப்பட்டவை. காரியங்களில் மிக தீமையானது அவற்றில் புதிதாக உருவாக்கப்பட்டவை. அதாவது கெட்ட காரியம் எதுவென்றால் எது புதிதாக உருவாக்கப்பட்டதோ, புதிதாக தோற்றுவிக்கப்பட்டதோ. பிறகு கூறுகிறார்கள், உங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படுவதெல்லாம் ஒரு அர்த்தம் எச்சரிக்கப்படுவதெல்லாம், இன்னொரு அர்த்தம் வாக்களிக்கப்படுவதெல்லாம், இரண்டும் போகும். நீங்கள் எச்சரிக்கப்படுவதெல்லாம் வந்தே தீரும். எந்த எச்சரிக்கை எல்லாம் உங்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறதோ அவ்வெச்சரிக்கை அனைத்தும் வந்தே தீரும். நீங்கள் பலவீனப்படுத்திவிட முடியாது, நீங்கள் இயலாமையில் ஆக்கிவிட முடியாது. இதற்கு கருத்து பொருள் சொல்வதாக இருந்தால் நீங்கள் தப்பித்து விட முடியாது. உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அல்லது உங்களுக்கு எச்சரிக்கப்பட்ட எச்சரிக்கைகளில் இருந்து நீங்கள் தப்பிவிட முடியாது. இது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிற செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுதல் என்ற பாடத்திலே பதிவு செய்கிறார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி என்ன? எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் என்று வரவில்லையோ அது ஹதீஸ் மர்ஃபூ என்று கூறப்படாது. சஹாபியோடு ஒரு செய்தி நின்றுவிட்டால் அதை ஹதீஸ் மௌகூஃப், சஹாபியோடு நின்றுவிட்ட ஹதீஸ் என்று சொல்லப்படும். ஹதீஸ் மர்ஃபூ என்றால் நபி வரை தொடர் உயர்த்தப்பட்டது, தொடர் கொண்டு செல்லப்பட்டது என்று பொருள். அந்த ஹதீஸாக இது ஆகாது, இது ஹதீஸ் மௌகூஃப். இமாம் புகாரி அவர்கள் ஹதீஸ் மௌகூஃபை இந்த இடத்திலே கூறுகிறார்களே, எப்படி இது பொருத்தமாகும்? ஹதீசுகளை தான் அவர்கள் பாடத்திற்குள் சொல்வார்கள். சஹாபாக்களுடைய அல்லது தாபிஈ அவர்களுடைய கருத்துகளாக இருந்தால் பாடத்தின் ஆரம்பத்திலே சொல்வார்கள், அல்லது ஹதீஸ் முடிந்ததற்கு பிறகு ஹதீஸின் விளக்கமாக சொல்வார்கள். இங்கே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தொடர் நின்றுவிட்டாலும் அதை மர்ஃபூஉடைய தரத்திலே இமாம் அவர்கள் இங்கே ஏன் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், ஒரு நபித்தோழர், ஒரு சஹாபி, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக ஒரு செய்தியை சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்டு ஒரு செய்தியை சொன்னார், அவர்கள் செய்தார்கள் என்றோ அல்லது அவர்களுடைய படைப்பை பற்றி அவர்களுடைய கண் இப்படி இருந்தது, முகம் இப்படி இருந்தது என்று கூறினாலோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலை பற்றி கூறினாலோ அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி கூறினாலோ அது சஹாபியோடு நின்று விட்டாலும் அது சட்டத்தின் அடிப்படையில் ஹதீஸ் மர்ஃபூ, நபி வரை உயர்த்தப்பட்ட ஹதீஸாக எடுத்துக் கொள்ளப்படும். இந்த அடிப்படையில் இங்கு பார்க்கும்போது இங்கே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் பொதுவான ஒரு தகவலை அல்லது ஒரு கல்வியை நமக்கு சொல்லவில்லை, மாறாக நபியோடு சம்பந்தப்படுத்தி இங்கே நமக்கு செய்தி சொல்கிறார்கள். அது எப்படி? வஅஹ்ஸனல் ஹதீ, பழக்க வழக்கங்களில் மிக அழகான பழக்க வழக்கம். ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய பழக்க வழக்கம். அப்ப நபி செய்தது, நபி பார்த்தது, நபி கேட்டது, நபி பழகியது, நபி ஆமோதித்தது, நபியின் உடல், நபியின் முகம், இவை அனைத்தும் யாரோடு சம்பந்தப்பட்டது? நபியோடு சம்பந்தப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டது. ஆகவே இது ஹதீஸ் மௌகூஃபாக இருந்தாலும் ஹதீஸ் மர்ஃபூஉடைய தரத்திலே எடுத்துக் கொள்ளப்படும் ஒரு செய்தி. இதே செய்தி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புறத்திலிருந்து அறிவிக்கப்படுகிற இந்த ஹதீஸ், இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரி அல்லாத, உதாரணத்திற்கு அபூ தாவூத், நஸஈ போன்ற அஸ்ஸுனன் கிரந்தங்களிலும் ஸஹீஹ் முஸ்லிமிலும் இடம்பெற்றிருக்கிறது ஹதீஸாக.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து சொல்லப்பட்டதாக. அந்த ஹதீஸ்கள் சஹீஹாக இருந்தாலும் சஹீஹுக்கு இமாம் புகாரி அவர்கள் இந்த கிதாபிலே என்ன ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறார்களோ அந்த நிபந்தனைகளின் உயர்ந்த தரத்திற்கு அவை எட்டாத காரணத்தால் நபி வழி செல்லக்கூடிய தொடரை ஹதீஸை இங்கே பதிவு செய்யாமல் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களோடு நின்று விடுகிற தொடரை இங்கே பதிவு செய்கிறார்கள். புரிகிறதா? அப்ப இந்த அடிப்படையிலே பார்க்கும்போது இமாம் புகாரி அவர்கள் அல்லாத மற்ற ஹதீஸ்களை அறிஞர்கள் அபூ தாவூத், நஸஈ, இமாம் முஸ்லிம் போன்றவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த தரவரிசைப்படி அந்த ஹதீஸ்களும் சஹீஹில் இடம்பெறுகிறது. இந்த தகவல்களை நாம் தெரிந்து கொண்டதற்கு பிறகு இப்போது ஹதீஸுடைய கருத்துக்களுக்குள் சொல்வோம். ஹதீஸுடைய கருத்துக்கள் நமக்கு என்ன பாடங்களை குறிப்பிடுகின்றன, என்ன கல்விகளை கொடுக்கின்றன? நாம் படிக்கிற தலைப்பு என்ன? குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி படித்தல். இதற்கு இன்னொரு பொருள் என்ன? குர்ஆன் சுன்னாவை தவிர மற்ற அனைத்தையும் விட்டு விலகிவிடுதல், மற்ற அனைத்தையும் விட்டு விடுதல். குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல், அதற்கு என்ன பொருள்? குர்ஆன் சுன்னாவை தவிர மற்றவற்றை விட்டு விலகி விடுதல், மற்றவற்றை விட்டு விடுதல். இதை பற்றி பிடித்தல், மற்றவற்றை விட்டு விடுதல். புரிகிறதா? அப்ப குர்ஆன் சுன்னாவை ஏன் நாம் பற்றி பிடிக்க வேண்டும் என்ற தலைப்பிற்கு தான் இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். ஏனென்றால் பேச்சிலே மிக அழகானது, அந்த மிக அழகானது என்று கூறும்போது அதற்குரிய அனைத்து விளக்கங்களும் உங்களுக்கு வந்துவிட வேண்டும். மிக சரியானது, மிக உண்மையானது, மிக ஆதாரபூர்வமானது, யாராலும் மறுக்க முடியாதது, நேர்த்தியானது, சுத்தமானது, தூய்மையானது, எல்லா வகையிலும். அப்ப குர்ஆன் தான் அதற்கு தகுதியானதாக இருக்கும் போது அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். ஒன்று. இரண்டாவது, கலாச்சாரத்தில் நபியுடைய கலாச்சாரம் தான் மிக அழகான கலாச்சாரம், நபியுடைய பழக்க வழக்கம் தான் மிக நேரான பழக்க வழக்கம், மிக அழகான பழக்க வழக்கமாக இருக்கும் போது ஒருவர் தன்னை மூமின் என்றோ அல்லது முஸ்லிம் என்றோ கூறிக்கொண்டு இந்த மிக அழகான இரண்டை விட்டு வேறொன்றின் பக்கம் செல்லலாமா? புரியுதா உங்களுக்கு? குர்ஆன் பேச்சில் செய்திகளில் மிக அழகானது, ஹதீஸ் பழக்க வழக்கங்களில், கலாச்சாரங்களில், செயல்பாடுகளில், வாழ்க்கை கலைகளில் மிக அழகானது. அப்ப மிக அழகான ஒன்று இருக்கும் போது அதை விட்டுவிட்டு ஒருவர் வேறொன்றின் பக்கம் செல்வது சரியா தப்பா? தப்பு. மிக ஆதாரபூர்வமானது ஒன்று இருக்கும் போது, அல்லாஹ்வோடு நமது தொடர்பு உறுதியாக கண்டிப்பாக ஏற்படுவதற்குண்டான ஒரு பலமான பாலம் இருக்கும் போது அந்த பாலத்தை விட்டுவிட்டு ஒருவர் பலவீனமான, அருந்து போன, அல்லது ஓட்டை உடசல் உள்ள, அல்லது முடிவு என்ன என்று தெரியாத ஒரு பாலத்திலே கடந்து சென்றால் என்ன சொல்வோம்? வழி தவறியவர். இதைத்தான் இமாம் புகாரி அவர்கள் இங்கே நமக்கு புரிய வைக்க விரும்புகிறார்கள். குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிங்கள். ஏன்? அவ்விரண்டை விட பேச்சிலோ கலாச்சாரத்திலோ வாழ்க்கை செயல்பாடுகளிலோ மிக அழகான ஒன்று கிடையாது. அப்படி ஒருவன் இவ்விரண்டை புறக்கணிக்கிறான் என்றால் அவனுக்கு உதாரணம் மிக அழகான ஒன்றை விட்டுவிட்டு அழகற்ற ஒன்றை தேர்ந்தெடுப்பவனை போல்தான். அவனை நாம் என்ன சொல்வோம்? மிக அழகானதை விட்டுவிட்டு அழகற்றதை தேர்ந்தெடுப்பவனை எப்படி அறிவு கெட்டவன் என்றோ அல்லது புத்தி இல்லாதவன் என்றோ அல்லது வழி கெட்டவன் என்று சொல்வோமோ அது போன்றுதான் குர்ஆன் சுன்னாவை விட்டுவிட்டு அவற்றை புறக்கணித்து விட்டு மனிதர்கள் இயற்றிய, மனிதர்கள் கூறிய கருத்துகளுக்கு பின்னால், அவர்களுடைய சிந்தனைகளுக்கு பின்னால், அவர்களுடைய தத்துவங்களுக்கு பின்னால் செல்கிற மனிதனின் நிலை. இந்த கருத்தை இன்னும் ஆழமாக நமக்கு கொடுக்கிறது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேச்சின் அடுத்த செய்தி. காரியங்கள் மிக கெட்டது, புதிதாக உருவாக்கப்பட்டது. இந்த செய்தி
இப்னு மஸ்ஊத் அவர்கள் தன் புறத்திலிருந்து சொல்லவில்லை, ஹதீஸுடைய கருத்துகள், ஹதீஸுடைய வாக்கியங்கள் பல வாக்கு கிடைத்திருக்கின்றன. பிதஅத்துகளை மார்க்கத்தில் புதிதான அனைத்து காரியத்தையும் நாம் வெறுத்துவிட வேண்டும், ஒதுக்கிவிட வேண்டும் என்று சஹீஹுல் புகாரியிலேயே பல ஹதீஸ்கள் இடம்பெறுகின்றன. மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யார் நம்முடைய காரியத்திலே, கூறுவது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய காரியத்திலே ஒன்றை உருவாக்குகிறாரோ ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்பட்டது. ரத்துன் மஸ்தர் பிமானா மர்தூத், அது மறுக்கப்பட்டது, தூக்கி எறியப்பட்டது. ரத்த தூக்கி எறியப்பட்டது, தள்ளி வைக்கப்பட்டது, எடுத்துக்கொள்ள முடியாது. புரியுதா? சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. இங்கே மேலதிகமான ஒரு விளக்கத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வையும் ரசூலையும் கீழ்ப்படிவதிலே பிரித்து பார்க்கக்கூடிய, திரும்ப சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் கீழ்ப்படிவதிலே, கட்டுப்படுவதிலே, இத்தாஅத்திலே பிரித்து பார்க்கக்கூடிய சில அறிவிலிகள் இந்த ஹதீஸை கொண்டு தங்கள் வழிகேட்டை, தங்கள் தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஹ்தஸ ஃபீ அம்ரில்லாஹ் என்று சொல்லவில்லை. என்ன சொல்கிறார்கள்? மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா, எங்கள் காரியங்களிலே, எங்கள் அதிகாரத்திலே, எங்கள் கட்டளைகளிலே, எங்கள் காரியத்திலே. இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோடு இணைத்து சொல்கிறார்கள்? அல்லாஹ்வோடு. புரிகிறதா? ஏனென்றால் கட்டளை என்று வரும்போது அல்லாஹ்வின் கட்டளையை போன்றுதான் நபியின் கட்டளை. கீழ்ப்படிவது என்று வரும்போது அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிவது போன்றுதான். அத்தீஉல்லாஹ் வ ரசூல், அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல். சொல்வதை ஏற்று நடப்பது என்று வரும்போது அல்லாஹ் கூறியது அது கண்டிப்பாக, ரசூல் கூறியது அது பரவாயில்லை, மாறும் செய்யலாம் என்று பிரிக்க முடியாது. இந்த தீன் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உரியது. இந்த தீன் தாஅத்துல்லாஹ் தாஅத்து ரசூல், அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படிவது. புரியுதா? அப்ப இந்த இடத்திலிருந்து சிந்தனையில் வழி தவறிய பலருடைய வழி தழுவுதலை, பலருடைய பிசகுதலை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மார்க்கத்தில் அல்லாஹ் சொன்னதற்கு முதல் முக்கியத்துவம் கொடுப்போம், ரசூல் சொன்னதற்கு அடுத்த முக்கியத்துவம் கொடுப்போம். இது அதற்கு மோதவில்லை என்றால் ஏற்றுக்கொள்வோம், மோதினால் தள்ளிவிடுவோம் என்ற ஒரு முட்டாள்தனமான விளக்கத்தை கூறுகிறார்கள். இதை பலர் சரிகாணுகிறார்கள். இது வழிகேடின் உச்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் எங்கள் அதிகாரத்திலே, எங்கள் காரியத்திலே மார்க்கத்தை சொல்வது, மார்க்கத்தை விளக்குவது என்ற விஷயத்திலே நபி சொல்வதெல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான். புரிகிறதா? சரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற மிக பிரபலமான ஹதீஸ், வய்யாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், உங்களை எச்சரிக்கிறேன், மார்க்க காரியங்களில் புதிதாக உருவாக்கப்படுபவற்றை விட்டு. ஏனென்றால் இன்னக்குள்ள பிதஅத்துன், புதிதாக உருவாக்கப்பட்டது அந்த அனாச்சாரங்கள் எல்லாம் முஹ்தஸ் என்று வந்துவிட்டால் பிதஅத்துன் அனாச்சாரத்தில் வந்துவிடும். எல்லா அனாச்சாரமும் வலாலத்தின் வழிகேடுதான். எல்லா அனாச்சாரமும் வழிகேடுதான். எப்போது மார்க்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறாத ஒன்றை ஒருவர் நுழைக்கிறாரோ அது அனாச்சாரமாக ஆகிவிடும், அது வழிகேடாக ஆகிவிடும். அடுத்து இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு பல விளக்கங்களை சொல்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இன்னொரு கூற்று இடம்பெறுகிறது. கத் அஸ்பஹ்தும் அலல் ஃபித்ரா, அவர்கள் தங்கள் மாணவர்களுக்கு அறிவுரை சொல்கிறார்கள். கத் அஸ்பஹ்தும் அலல் ஃபித்ரா, இப்போது நீங்கள் ஃபித்ராவிலே இருக்கிறீர்கள், அதாவது தெளிவான மார்க்கத்தில் இருக்கிறீர்கள்.
ثم وإنكم ستحدثون ويحدث لكم. நீங்கள் சில காரியங்களை புதிதாக செய்வீர்கள் அல்லது உங்களுக்கு முன்னால் சில காரியங்கள் புதிதாக செய்யப்படும். ஒரு பயான் நிகழ்ச்சியிலோ ஒரு மார்க்க அறிவுரையிலோ தங்களுக்கு முன்னால் இருந்தவர்களை பார்த்து ஒரு எச்சரிக்கையாக செய்கிறார்கள். இதற்கு என்ன அர்த்தம் அல்ல, முன்னால் உள்ளவர்கள் நிச்சயம் அப்படி செய்து ஆவார்கள் என்பதல்ல. உதாரணத்திற்கு ஒரு அறிஞர் பிரச்சாரம் செய்யும் போது, மார்க்க அறிவுரை செய்யும் போது, உங்களில் பலர் தவறு செய்கிறார்கள் என்று சொன்னால் முன்னால் அமர்ந்திருப்பவர்களை பார்த்து அது குறிக்கக்கூடியது பொதுவாக மக்களை பார்த்து முன்னோக்கக்கூடிய ஒரு வார்த்தை. முன்னால் இருப்பவர்களே சார் அப்படி இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏனென்றால் இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு, அதாவது விளையாடக்கூடிய மக்கள் வார்த்தையின் வெளிப்படையை வைத்துக் கொண்டு குற்றச்சாட்டுகளை சுமத்துவார்கள். பார்த்தீங்களா, இப்னு மசூத் சொன்னாங்க, முன்னாடி உள்ளவங்களை பார்த்து நீங்க பிதஅத் செய்வீங்க, அப்ப அவங்க எல்லாம் பிதஅத் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு தெரியுதா இல்லையா? அதுவல்ல பொருள். புரியுதா? அடுத்து சொல்கிறார்கள் பாருங்கள், என்ன அடுத்து வரக்கூடிய வார்த்தையை வழங்க. இந்த மாதிரி புரிதெல்லாம் ஏன் ஏற்படுகின்றது என்று சொன்னால் அரபியை சரியாக தெரியாத காரணத்தால். அடுத்து சொல்கிறார்கள், புதிதாக உருவாக்கப்பட்டதை நீங்கள் பார்த்தால், யார் பார்த்து சொல்றாங்க? இப்ப முன்னால் உள்ளவர்களை பார்த்து. அப்ப ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு நான் எதெல்லாம் மார்க்கம் சொல்லிக் கொடுத்துட்டேன், நீங்க வெளியே போன அடையாளம் கண்டு கொள்ளலாம் எது புதிதாக உருவாக்கப்பட்டது என்று. புதிதாக உருவாக்கப்பட்ட காரியத்தை பார்த்தால் நீங்கள் அதனுடைய அழகை கண்டு அதனுடைய கவர்ச்சியை பார்த்து அசந்து விடாதீர்கள், அல்லது அதை சரி கண்டு விடாதீர்கள். அதை விட்டுவிட்டு ஃபஅலைக்கும் பில் ஹதியில் அவ்வலி, முந்திய வழிமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். முந்திய வழிமுறை யாருடைய வழிமுறை? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை. புரிகிறதா? இப்ப சிலருக்கு கேள்விகள் வரும். என்ன கேள்விகள்? இந்த ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டதோ, குர்ஆனுக்கு விரிவுரை செய்யப்பட்டதோ, மார்க்க சட்ட நூல்கள் எழுதப்பட்டதோ, இவையெல்லாம் பிந்தைய காலத்தில் ஏற்பட்டதுதானே? இவையெல்லாம் இந்த ஹதீஸ்களிலே எச்சரிக்கை செய்யப்பட்டதாக ஆகுமா என்றால், இவை இந்த ஹதீஸ்களில் எச்சரிக்கை செய்யப்பட்டது நுழையாது. சிலர் இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு, இந்த ஹதீஸை இது போன்ற ஹதீஸை வைத்துக் கொண்டு ஹதீஸை மறுப்பதற்கு, குர்ஆனின் விரிவுரையை மறுப்பதற்கு, மார்க்க சட்டங்களை மறுப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். அது தவறு என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குர்ஆனின் விரிவுரை எழுதப்பட்டதோ, ஹதீஸ்கள் கோர்வை செய்யப்பட்டதோ, அதிலிருந்து ஆய்வு செய்யப்பட்ட சட்டங்கள் தொகுக்கப்பட்டதோ மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டதல்ல, மாறாக மார்க்க இல்மை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. குர்ஆனை, சுன்னாவை, ஹதீஸை, அதன் சட்டங்களை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. புரிகிறதா? ஆகவேதான் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், பின்னால் வந்த இமாம்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு இந்த தஃப்சீர்களையோ, ஹதீஸ்களையோ, அல்லது அதன் விரிவுரைகளையோ, அல்லது மார்க்க சட்டங்களையோ எழுதுவதை அங்கீகரித்தார்கள். ஒரு சில சஹாபாக்கள் சில நேரத்தில் ஹதீஸ்களை எழுத வேணாம் என்று சொல்லி இருந்தது எதற்காக வேண்டியிருந்தால், அந்த காலத்திலே கல்வி இன்னும் ஆழமாக பரவாமல் இருந்தது. குர்ஆனோடு கலந்து விடுவார்களோ என்ற பயத்தில் ஹதீஸ்களை எழுதுவதை விட்டு தடுத்திருந்தார்கள். எப்போது குர்ஆன் முழுமையாக ஒரு புத்தகத்திலே எழுதப்பட்டு மக்களின் உள்ளங்களிலே பாதுகாக்கப்பட்டு விட்டதோ அப்போது ஹதீஸ்களை எழுதினால் அது குர்ஆனோடு கலந்து ஒன்றோடு இணைந்துவிடும் என்ற பயம் போய்விட்டது. அதற்கு பிறகு ஹதீஸ்களை சஹாபாக்கள் பரவலாக எழுத ஆரம்பித்தார்கள், தங்களுடைய மாணவர்களுக்கு எழுத கூறினார்கள். இந்த விஷயம் புரியுதுமா? சரி, இங்கே இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஷாஃபிஈ மذஹபை சேர்ந்தவர்களாக இருப்பினும், அல்லது பலதரப்பட்ட அகீதாக்களை படித்தவர்களாக இருப்பினும், இங்கே நமக்கு ஒரு தெளிவான விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். குறிப்பாக மீண்டும் சொல்லுகிறோம், குறிப்பாக. இந்த குறிப்பாக வார்த்தை வந்தாலே கொஞ்சம் கவனம் கொடுத்து கேட்கணும். புரியுதா?
மக்கள் வழிபடுவது எதில்? உதாரணத்துக்கு ஒரு மذஹபை பின்பற்றி அல்லது ஒரு அறிஞருடைய கூற்றை பின்பற்றி அல்லது ஒரு பலவீனமான ஹதீஸை பின்பற்றி ஒருவர் தொழுகையில ஒரு அமலை செய்கிறார். புரிகிறதா? இது இஜ்திஹாதில் ஏற்படுகிற தவறு என்று சொல்வார்கள். அல் ஹதரு ஃபில் இஜ்திஹாத். இதை ஸலால் அல்லது இன்ஹிராஃப் வழிகேடு என்று சொல்ல மாட்டார்கள். புரிகிறதா? வித்தியாசம் இருக்கிறது. அறிஞர்களின் அந்த அறிஞர்கள் பிரயோகிக்கிற பயன்படுத்துகிற வார்த்தைகள். வழிகேடு என்று எதை சொல்வார்கள்? கொள்கையில் அகீதா ஈமானியாத் இறை நம்பிக்கையில் தவறு செய்வதை வழிகேடு என்று சொல்வார்கள். புரிகிறதா? இப்ப மக்கள் செய்த பிதஅத்துகளிலே மிக மோசமான பிதஅத்துகள் என்னவென்றால் கொள்கையில் உருவாக்கிய பிதஅத்துகள். இங்கே இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும்போது அதை மிக தெளிவாக கண்டிக்கிறார்கள். واشتد إنكار السلف لذلك كأبي حنيفة وأبي يوسف والشافعي وكلامهم في ذم أهل الكلام مشهور وسببه أنهم تكلموا فيما سكت عنه النبي صلى الله عليه وسلم وأصحابه. وثبت عن مالك أنه لم يكن في عهد النبي صلى الله عليه وسلم وأبي بكر وعمر شيء من الأهواء يعني بدع الخوارج والروافض والقدرية. அப்படி சொல்லி வருகிறார்கள். என்ன? பின்னால் வந்தவர்கள் கொள்கை விஷயத்திலே வழிகேடுகளை கொண்டு வந்தார்கள். புதிய புதிய கருத்துக்களை உருவாக்கினார்கள். குர்ஆனை புரிவதற்கு, ஹதீஸை புரிவதற்கு, குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஈமானை புரிவதற்கு கிரேக்கர்களுடைய தத்துவங்களின் துணையை நாடினார்கள். அந்த லாஜிக்குகளை வைத்துக் கொண்டு குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்ட ஈமான் விஷயங்களை அவர்கள் விவாதிக்க ஆரம்பித்தார்கள். இதை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற அறிஞர்கள் எல்லாம் கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய இமாம்களில் யாரும் கொள்கையில் வழிகட்டவர்களாக இருக்கவில்லை, தவறான கொள்கையை போதிக்கவில்லை. ஹதீசுகளிலே ஒரு பலவீனமான ஹதீஸை கொண்டு ஆய்வு செய்திருக்கலாமே தவிர, ஆனால் கொள்கையில் அவர்களில் எவரும் வழிகட்ட கூட்டத்தை சார்ந்தவர் அல்ல. இமாம் மாலிக் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எந்த ஒரு கருத்து ரசூலுடைய காலத்தில் இல்லையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கருடைய காலத்தில் இல்லையோ ரலியல்லாஹு அன்ஹு, உமருடைய காலத்தில் இல்லையோ ரலியல்லாஹு அன்ஹு, அது மார்க்கமாக ஆகாது. அவர்கள் காலத்தில் ஹாரிஜியாக்களின் குழப்பங்களோ அல்லது ஷியாக்களின் குழப்பங்களோ அல்லது விதியை மறுப்பவர்களின் குழப்பங்களோ வரவே இல்லை. இதை கூறிவிட்டு இன்னும் சொல்கிறார்கள், பின்னால் வந்தவர்கள் மார்க்கத்தை புரிவதற்கு, புரிய வைப்பதற்கு கிரேக்கர்களின் தத்துவங்களை துணைநாடி மார்க்க இல்மை அதோடு முற்றிலும் கலந்துவிட்டு கடைசியில் குர்ஆன் சுன்னாவில் இருந்து கொள்கையை கற்காமல் கிரேக்கர்களின் தத்துவங்களின் அடிப்படையில் கொள்கையை கற்றுக்கொண்டு அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்த கல்வியை தான் கொள்கை கல்வி என்றும் சிறந்த கல்வி என்றும் சொல்லிவிட்டார்கள் என்று கூறி பிறகு நமக்கு சொல்கிறார்கள், நர்பாக்கியம் பெற்றவன் சயீத், சஆதத் பெற்றவன் யார் என்றால் சலஃபுகள் எதிர்ந்தார்களோ அதை பின்பற்றிக் கொண்டவர். இங்கே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது என்ன சலஃபுங்கிற வார்த்தை புதுசா வந்திருக்கு, இது என்ன புது ஒரு மதபா என்று நையாண்டி செய்கிற சிலர் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். சலஃப் என்பது தனி மதம் அல்ல. முன்னோர்களை அவர்கள் கொண்டிருந்த அந்த இல்மை, அவர்கள் கற்றிருந்த அந்த இல்மை குறிப்பதற்காக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இது. இந்த நூற்றாண்டிலே புதிதாக உருவாக்கப்பட்ட வார்த்தையில நீங்கள் ஹதீசுகளை ஆரம்பித்ததிலிருந்து பார்த்தால் இந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கலாம். ஹதீசுகளுடைய நூல்களிலே நர்பாக்கி பெற்றவர் யார் என்றால் மன் தமஸ்ஸக பிமா கான அலைஹி ஸலஃப், சலஃபுகள் இருந்ததை யார் பற்றி பிடித்துக் கொண்டாரோ வஜ்தனப மா அஹ்தஸஹுல் ஹலஃப், பின்னால் வந்தவர்கள் உருவாக்கியதை விட்டு யார் விலகிக் கொண்டாரோ அவர்தான் நர்பாக்கியம் பெற்றவர்.
புரியுதா? அப்ப இந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்று இருக்கிறது, நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது, குர்ஆன் ஹதீஸ் நமக்கு நிறைவானது, அது மிக அழகானது. அதை பற்றி பிடித்தால் போதும் புதிதாக எந்த காரியத்தையும், எந்த வணக்க வழிபாட்டையும், எந்த விதமான சிந்தனைகளையும் ஆய்வுகளையும் மார்க்கத்தில் நாம் சார்பாக புகுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட்டு குர்ஆனும் சுன்னாவும் தேவையற்றதாக நிறைவானதாக இருக்கிறது. ஆக யார் புதிதாக எதை உருவாக்கினாலும் சரி, அது மறுக்கப்பட வேண்டிய ஒரு காரியம், கெட்ட ஒரு காரியமாகும் என்ற தங்களுடைய அறிவுரையை கூறி, குர்ஆனுடைய வசனத்தை கூறி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு முடிக்கிறார்கள். நீ உங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படுவது வந்தே தீரும். ஒரு காலத்தில் வரவில்லை என்றால் அடுத்த காலத்திலே வரும். நீங்கள் வாழ்க்கையில் பார்க்கவில்லை என்றால் மரணத்திற்கு பின்னால் பார்க்க போகிறீர்கள். சிலருக்கு சந்தேகம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த சில முனாஃபிக்குகளுக்கு சந்தேகம், என்ன ரசூலுல்லாஹி நபி என்று சொல்கிறார், கிஸ்ராவின் கோட்டைகளை, கைசரின் கோட்டைகளை பார்ப்போம் என்று சொல்கிறார், இங்கே பசிக்கு நாங்கள் வயிற்றுக்கு போராடி கொண்டிருக்கிறோம், உணவுக்கு போராடி கொண்டிருக்கிறோம். நம்மை பார்த்து சொல்கிறார், கிஸ்ராவின் கைசரின் கோட்டைகளிலே அமரக்கூடியவர்கள் உங்களுக்கு ஜோர்டான் நாட்டு தோட்டங்களை போன்று தோட்டங்கள் உண்டு என்று சொல்கிறார்கள் என்று நபியின் முன்னறிவிப்புகளின் மீது, நபியின் பஷாரத்துகளின் மீது சந்தேகம் கொண்டார்கள் முனாஃபிக்குகள். புரிகிறதா? அப்ப நம்ம காலத்தில் நிகழவில்லை என்றாலும் நபி எதை சொன்னார்களோ அது நடந்தே தீரும் என்ற அந்த விஷயத்தை நமக்கு சொல்கிறார்கள். எது உங்களுக்கு எச்சரிக்கப்படுகிறதோ அது வந்தே தீரும். நாம் அல்லாஹ்வை பலவீனப்படுத்த முடியாது, அல்லாஹ்வை விட்டு தப்பிவிட முடியாது, அல்லாஹ்வுடைய முடிவிலிருந்து யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. அடுத்த ஹதீஸ். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸைத் இப்னு காலித் என்ற நபித்தோழரும் அறிவிக்கின்றார்கள். காலா, இருவரும் கூறுகிறார்கள், குன்னா இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபியிடம் அமர்ந்திருந்தோம். சரியா? இது ஒரு விரிவான சம்பவம். சஹீஹுல் புகாரியில கிதாபுல் ஹுதூத் போன்ற பாடங்கள்ல இந்த ஹதீஸ் விரிவா வருகிறது. அதன் வாசகங்களில் உள்ள ஒரே ஒரு வாசகத்தை மட்டும் இமாம் புகாரியே பதிவு செய்கிறார்கள். இமாம் புகாரியுடைய வழக்கம் அப்படித்தான். ஒரு ஹதீஸ் எங்க விரிவா தேவைப்படுதோ அங்க முழு ஹதீஸ் பதிவு செய்வாங்க, எங்க அதனுடைய பகுதி தேவைப்படுதோ அங்க அதனுடைய பகுதியை மட்டும் பதிவு செய்வார்கள். எங்கே அதிலிருந்து ஒரு வாசகம் மட்டும் போதுமானதாக இருக்கிறதோ பாடத்தின் தலைப்புக்கு அங்க ஒரு வாசகத்தை மட்டும் பதிவு செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இங்கேயும் பதிவு செய்கிறார்கள். நிகழ்வு என்ன என்றால், ஒரு கூலியால் ஒருவருடைய மகனார், அவர் ஒரு கூலி வேலை செய்வார். அவர் கூலி வேலை செய்வதற்காக ஒரு கிராமத்திலே சென்று வேலை செய்கிற போது ஒரு தவறான நிகழ்வு நடந்து விடுகிறது. அந்த எஜமானருடைய மனைவிக்கும் இவருக்கு இடையிலே ஒரு தவறான நிகழ்வு நடந்து விடுகிறது. இப்போது இந்த பிரச்சனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்படுகிறது. இந்த கூலி வேலை செய்தவரோ திருமணமாகாதவர், அவருடைய மனைவியோ அவருடைய எந்த இடத்துல வேலை செய்தாரோ அவர்களும் திருமணமானவர். இப்ப யூதர்களிடத்தில் தீர்ப்பு சென்ற போது அவர்கள் குழப்பி சொன்னார்கள். இப்போது நபியிடம் அந்த தீர்ப்பு வருகிறது. நம்ம சம்பவத்தின் அந்த விரிவுக்குள் செல்லாமல் இந்த பாடத்தோட என்ன சம்பந்தப்படுது அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன்னா அது ரொம்ப விரிவானது, அதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லணும். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த இருவரும் தீர்ப்பு தேடி வந்த போது நபி அவர்கள் கூறுகிறார்கள், லஅக்தியன்ன பைனகுமா பிகிதாபில்லாஹ், உங்கள் இருவருக்கும் இடையிலே, யாருக்கும் இடையிலே, அந்த தவறு செய்துவிட்ட அந்த வாலிபருக்கும் அவருடைய அந்த மனைவியுடைய எஜமானர், மனைவியுடைய கணவனார் வராரு பாருங்க, அவருக்கும் இடையிலே லஅக்தியன்ன பைனகுமா பிகிதாபில்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தை கொண்டு நான் தீர்ப்பளிப்பேன். கொஞ்சம் நல்ல புரியும் இந்த விஷயத்தை, கவனமா கேளுங்க. லஅக்தியன்ன பைனகுமா பிகிதாபில்லாஹ், இந்த உங்கள் இருவருக்கும் இடையிலே நான் அல்லாஹ்வின் வேதத்தை கொண்டு தீர்ப்பளிப்பேன் என்று கூறுகிறார்கள். இந்த இடத்துல தீர்ப்பு கூறக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தீர்ப்பு சொல்ல போகிறார்கள். என்ன தீர்ப்பு சொன்னார்கள்?
திருமணமாகாத அந்த கூலி வேலை செய்தவரை 100 அடி அடித்து விடுங்கள், திருமணமான ஒரு மனைவியை கல்லறிந்து கொண்டு விடுங்கள். அவள் அதை ஏற்றுக்கொண்டால், தவறு நடந்துவிட்டது என்று ஏற்றுக்கொண்டால் அவளுக்கு அந்த தண்டனையை கொடுத்து விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். புரியவர்களே, இங்கேதான் மூத்த அறிஞர்கள், அதிலும் குறிப்பாக ஸலஃபு ஸாலிஹீன், பிறகு அவர்களுடைய வழியிலே வந்த முஹத்திஸ்கள், ஹதீஸ்களை அறிஞர்களுடைய விளக்கத்தின் பக்கம், ஞானத்தின் பக்கம் நாம் எந்த அளவு தேவை உள்ளவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம் இது. பாடத்தின் தலைப்பு என்ன? குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த பிரச்சனை வருகிறது. அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு உங்கள் இருவருக்கும் இடையிலே நான் தீர்ப்பு செய்வேன் என்று தீர்ப்பு சொன்னார்கள். அந்த தீர்ப்பினுடைய ஒரு பகுதி குர்ஆனில் இருக்கிறதா? எப்படி அது அல்லாஹ்வின் வேதத்தில் ஆகும் என்றால், எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, சொல்லிவிட்டார்களோ, அல்லது கதா முடிவு செய்து விட்டார்களோ, தீர்ப்பளித்து விட்டார்களோ, அது அல்லாஹ் தீர்ப்பளித்தார். இந்த இடத்தில் தான் கிதாப் என்ற வார்த்தையை இமாம் அவர்கள் விரிவான அர்த்தத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது புரிந்திருக்கிறார்கள். அதுதான் சரியான புரியுதல். கிதாபில்லாஹ் என்றால் கிதாபுல்லாஹ் என்பதை வெறும் குர்ஆனோடு நிறுத்தி விடாதீர்கள், சுன்னாவும் கிதாபுல்லாஹ் தான். இதுதான் இப்னு ஹஜர் இங்கே விளக்குகிறார்கள். ஏனென்றால் ஏன் சுன்னாவின் மீதும் கிதாபுல்லாஹ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் என்றால், லிஅன்னஹா பிவஹ்யிஹி வ தக்தீரிஹி, சுன்னாவும் அல்லாஹ்வுடைய வஹ்யின் மூலமாகத்தான், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் மூலமாகத்தான் கொடுக்கப்படுகிற ஒன்று. லிகௌலிஹி தஆலா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. நபி அவர்கள் மன இச்சையோடு பேச மாட்டார்கள். அவர்கள் எது பேசினாலும் அது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட வஹியை தவிர வேறொன்றும் கிடையாது. இந்த விஷயம் புரியுதா இல்லையா? அப்ப தீர்ப்பு ஹதீஸ் என்று வந்துவிட்டால் இங்கே அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, ரசூலுடைய தீர்ப்பு என்று தனித்தனியாக பிரிக்க முடியாது. குர்ஆனில் வந்ததை எப்படி சந்தேகத்திற்கு இடமில்லாமல், மாற்று பொருள் கூற இடம் இல்லாமல், அதிலே முரண்பாடு காண இடம் இல்லாமல், அதிலே எந்த விதமான தடுமாற்றம் இல்லாமல் ஒரு முஸ்லிம் பின்பற்ற வேண்டுமோ அது போன்றுதான் அப்படியே ஹதீஸில் வந்ததையும் பின்பற்ற வேண்டும். புரியுதுங்களா? எவ்வளவு ஆழமான ஒரு விஷயத்தை இந்த ஹதீஸிலிருந்து இமாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்கள். இதெல்லாம் தெளிவாக புரிந்தால் ஹதீஸ் தனி, அது சஹீஹா இருந்தால் அப்படி வரும் இப்படி வரும் என்ற குழப்பத்திற்கெல்லாம், என்ற நயவஞ்சகத்திற்கெல்லாம் வேலை இல்லை. ஈமான் கொள்வதை தவிர தெளிவான ஒரு வழி ஒன்றுமே கிடையாது. நம்பிக்கை கொண்டால் தெளிவில் விளைத்துவிடும், சந்தேகப்பட்டால் குழப்பம் வந்துவிடும். நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்ன? நம்பிக்கை கொண்டால் தெளிவு, சந்தேகப்பட்டால் குழப்பம். அப்போ உள்ளத்தில் நோய், குழப்பத்தின் நோய் எப்போது உருவாகும்? சந்தேகம் என்ற ஒரு வித்தை அங்கே நீங்கள் விதைத்து விட்டால் எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு தெளிவு கிடைத்துவிடும். எப்போது? நம்பிக்கை, ஈமான் வந்துவிட்டால், ஈமான் சரியாகிவிட்டால் எல்லா விஷயத்திற்கும் நமக்கு தெளிவு கிடைத்துவிடும். اللهم صل على نبينا محمد. அடுத்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, குல்லு உம்மதி யதுகுலூனல் ஜன்னத இல்லா மன் அபா. قالوا يا رسول الله ومن يأبى؟ قال من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى. மிக எச்சரிக்கை நிறைந்த ஹதீசுகளிலே ஒன்று இது.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக, குல்லு உம்மத்தி, குல் எல்லாம், உம்மத்தி என் உம்மத், என் உம்மத்தில் உள்ள எல்லாரும் யதுகுலூனல் ஜன்னத சொர்க்கம் செல்வார்கள். ஆனால் இல்லா மன் அபா மறுத்தவரை தவிர. புரிகிறதா? எல்லாம் என்னுடைய உம்மத்தில் உள்ள எல்லாருமே சொர்க்கத்துக்கு போவாங்க. இந்த ஹதீஸ் ரொம்ப நம்ம கவனமா கேட்கணும், புரிந்து கேட்கணும், தெளிவடைந்து செல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாளையில அல்லாஹ் நமக்கு தெளிவு கொடுப்பானாக. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி. குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னத இல்லா மன் அபா. என் உம்மத்தில் உள்ள எல்லோரும் சொர்க்கம் செல்வார்கள், இல்லா மன் அபா மறுத்தவரை தவிர. அப்ப நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், காலு யா ரசூலல்லாஹ் வமன் யஅபா, யார் மறுப்பார்? உங்கள் உம்மத் என்று சொல்கிறீர்கள், சொர்க்கம் செல்வார்கள் என்று சொல்கிறீர்கள். அப்படி என்றால் உங்கள் உம்மத்தில் உம்மத்து தாவாவை நீங்கள் குறிக்கவில்லை, உம்மத்துல் இஜாபாவை தான் நீங்கள் குறிக்கிறீர்கள். அது என்ன உம்மத்து தாவா, உம்மத்துல் இஜாபா தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய காலத்திலிருந்து இருக்கிற எல்லா யஹூதி, நஸ்ரானி, மஜூசி, முஷ்ரிகி, பூதி, ஹிந்து, காஃபிர் எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் தான். எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் தான். புதுசா இருக்குன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் அறிந்திருக்கணும் சொன்ன விஷயம். ஆனா வித்தியாசம் என்னன்னு சொன்னா உம்மத்து தாவா. இவர்கள் எல்லாம் நபி யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அனுப்பப்பட்டார்களோ அந்த உம்மத்து. புரிகிறதா? உம்மத்து தாவா. நபி முஸ்லிம்களுக்கு மட்டும் தாவா கொடுக்க அனுப்பப்பட்டாங்களா? யஹூதி, நஸ்ரானி, மஜூசி எல்லாருக்கும் தாவா கொடுக்க அனுப்பப்பட்டாங்களா? குல் யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹ் இலைக்கும். நபியே சொல்லுங்க, ஓ மக்களே, எல்லா மக்களையும் பார்த்து நான் உங்கள் அனைவருக்கும் தூதராக வந்திருக்கிறேன். அப்ப இவங்க எல்லாம் உம்மத்து தாவா. சரியா? நபியுடைய தாவா சென்று சேர வேண்டிய உம்மத்து. அப்புறம் இது வந்து ஆம் என்று சொல்வார்கள், பொதுவானது. அப்புறம் இதிலிருந்து ஒரு உம்மத்து சாசா, உம்மத்துல் இஜாபா, பதில் கொடுத்த உம்மத், அவர்களுடைய தாவாவை ஏற்றுக்கொண்ட உம்மத். அந்த யாரு? இன்ஷா அல்லாஹ் நம்ம முஸ்லிம்கள் எல்லாரும், மூமின்கள் எல்லாரும் உள்ள வருவாங்க உம்மத்துல் இஜாபால. அப்ப ஹதீஸ்ல எங்கே குறிப்பிட்ட இடங்களில் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கே உம்மத்துல் இஜாபா மட்டும் வரும், அழைப்பை ஏற்றுக்கொண்ட உம்மத்து மட்டும் வரும். இப்ப தெளிவாகவும் தெரியுது. என்ன தெளிவாக தெரிகிறது? உம்மத்துல எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொன்னா உம்மத்து தாவாவை பத்தி ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. யஹூதி சொர்க்கம் செல்லாததும், நஸ்ரானி நரகம் செல்லாததும், காஃபிர் முஷ்ரிக் நரகம் செல்லாததும் தெளிவா தெரிஞ்சது. ஏன்னா அவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது, அவர்கள் இணை வைத்திருக்கும் போது, நிராகரித்திருக்கும் போது. இந்த உம்மத்துல் இஜாபாவை தான் இங்க சொல்றாங்க. என் உம்மத்துல எல்லாருமே சொர்க்கத்துக்கு போவாங்க, இல்லாம நபா மறுப்பவரை தவிர. இங்கதான் விளக்கம் நமக்கு. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், ஒருவர் இஸ்லாமிற்கு வந்து விடுகிறார், ஷஹாதா சொல்லி விடுகிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி விடுகிறார், இவர் எப்படி மறுப்பார்? புரியுதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அதாஅனி தഖலல் ஜன்னத வ மன் அஸானி ஃபகத் அபா. மறுப்பது அல்லது ஏற்றுக்கொள்வது என்பது நீங்கள் நினைப்பது போன்று வெறும் வார்த்தையோடு நின்று விடக்கூடிய அம்சம் அல்ல. இந்த நேரத்துலதான் அக்கீதா கொள்கையை முறையா படிச்சிருந்தவங்களுக்கு அல்லது அந்த வகுப்புல கலந்து கொண்டவங்களுக்கு விளக்கம் தெரியும். என்ன விளக்கம்? அது ஈமானுடைய 7 ஷரத்துகளிலே, ஈமானுடைய 7 ஷரத்துகளிலே கடைசி உள்ள 6வது 7வது ஷரத்து என்ன? கபூல் இன்கியாத். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுதல், இன்கியாத் அதற்கு கட்டுப்படுதல், உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளுதல், உடலால் செயல்படுதல். புரியுதா? எது ஃபர்துடைய தரத்தில் இருக்கிறதோ
அதை ஃபர்தாக, எதை வாஜிபுடைய தரத்தில் இருக்கிறதோ அதை வாஜிபாக, எது சுன்னத்துடைய தரத்தில் இருக்கிறதோ அதை சுன்னத்தாக. புரியுதா? கபூல் இம்தியான். அப்ப ஈமானுடைய ஷரத்துகள்ல இந்த ரெண்டு வருகிறது என்று சொன்னால், இதற்கு எதிரான ஈமானை முறிக்கக்கூடிய அல்லது குஃபருடைய சிஃபத்துகள்ல ரெண்டு வரும். கபூலுக்கு எதிராக இன்கார், ஏற்றுக்கொள்வதற்கு எதிராக மறுத்தல், அங்கீகரிக்காமல் இருத்தல், இன்கியார் கட்டுப்படுவதற்கு எதிராக புறக்கணித்தல். புரியுதா? ரொம்ப பேருக்கு என்னங்க ஒரு மார்க்கத்தின்படி செயல்படல் சொன்னா அவர்களை காஃபிர் என்று சொல்வதா? அவர் தான் மனசால ஏற்றிருக்கிறாரு, வாயால ஷஹாதா சொல்றாரு, ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றார், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றார், இஸ்லாம் தன்னை முஸ்லிம் என்று தான் சொல்றார். ஆனால் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது கிடையாது, மார்க்கத்தின்படி செயல்படுவது கிடையாது, மார்க்கத்தின் அடையாளங்கள் அம்சங்கள் ஃபர்திலிருந்து சுன்னத்திலிருந்து எதுவுமே அவரிடத்தில் இல்லை. பொதுவா இன்றைய காலத்தில் உள்ள பொதுவான மக்கள், அதாவது பொதுவான முஸ்லிம் ஜமாத்துகள் இவரை எப்படி விளங்கி வச்சிருப்பாங்க? இவரை முஸ்லிம் விளங்கி வச்சிருப்பாங்க. ஆனா குர்ஆனுடைய பார்வையிலே, ஹதீஸுடைய பார்வையிலே, அந்த அதன் அடிப்படையில் உள்ள அறிஞர்களின் பார்வையிலே இவர் யாரு? முஸ்லிமே கிடையாது. இவர் யாரு? முஸ்லிம் இல்லை. யார் இந்த மார்க்கத்தை கற்றாரோ, இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறாரோ அவர்தான் முஸ்லிம். இந்த மார்க்கத்தை அறவே கற்காதவர், அறவே ஒதுக்கிவிட்டவர், புறக்கணித்து வாழ்பவர், இதை ஏற்றுக்கொள்ளாதவர், அங்கீகரிக்காதவர் முஸ்லிம் அல்ல. இந்த விஷயத்தை இங்கே நீங்கள் தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, சென்று மக்களுக்கு பரப்புங்கள், சொல்லுங்கள், அச்சத்தை உண்டாக்குங்கள், ஈமானின் மீது பயத்தை உண்டாக்குங்கள், குஃப்ரின் மீது பயத்தை உண்டாக்குங்கள். எந்தெந்த செயல்களால் குஃபர் ஏற்பட்டு விடுகிறது அவர்களுக்கே தெரியவில்லை. ஏன்னா பல ஆளுங்கள் அப்படித்தான் சொல்லி வச்சிருந்தாங்க, இந்த கடுகளவு ஈமான் இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு பாருங்க. ஒரு ஹதீஸ் நம்ம அடுத்து படிக்க வரோம். கடுகளவு ஈமான் இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போவாங்க என்ற ஹதீஸை எப்படி மக்கள் தவறாக புரிந்திருக்கிறார்கள் என்றால், புரியுதா? தொழுகலினாலும் பரவாயில்லை, நோன்பு வைக்காட்டியும் பரவாயில்லை, ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, மார்க்கத்தில் எந்த அடிப்படை அம்சங்களையும் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, எந்த பாவங்களை செஞ்சாலும் பரவாயில்லை, அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா அவர் ஒரு நாள் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போவாரு. கண்ணியத்துக்குரியவர்களே, இது வழிகேட்டின் உச்சம். இது வழிகேடு. இதுதான் இந்த மாதிரி கூட்டத்தை தான் அறிஞர்கள் முர்ஜியா என்று சொல்வார்கள். ஈமானை அமலில் இருந்து பிரித்தவர்கள், ஈமானை அமலில் இருந்து பிரித்தவர்கள். குர்ஆனையும் சுன்னாவையும் அதற்குரிய முறையில் அணுகக்கூடிய எந்த அறிஞரும் அமலை ஈமானில் இருந்து பிரிக்க மாட்டாராம். எங்கேயாவது ஒரு வசனத்தை காட்டுங்கள் பார்க்கலாம், ஒரு வசனத்தை காட்டுங்கள் பார்க்கலாம். வெறும் ஈமான் மட்டுமே போதும். எங்கேயாவது ஒரு வசனம் குர்ஆனில் இருக்கிறதா? கத் அஃப்லஹல் முஃமினூன் அதோடு முன்பு விட்டதா? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்ல அல்லதீன ஆமனூ முன்பு விட்டதா? இல்லை. எப்படி தொடர்கிறான் அல்லாஹ்? வஅமிலுஸ் ஸாலிஹாத் ومن يعمل من الصالحات من ذكر أو أنثى وهو مؤمن. அமல் முன்னால் சொல்லப்படுகிறது, ஈமான் அதை இணைத்து சொல்லப்படுகிறது. புரிகிறது? எத்தனை குர்ஆன் வசனங்களை நீங்கள் எடுக்கலாம். ஜஸாஅன் பிமா குன்தும் தஅமலூன், ஜஸாஅன் பிமா குன்தும் தஅகுலூ வஷ்ரபூ ஹனீஅன் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா. புரிகிறதா? அதனால உங்கள் குடும்பத்துல, உங்கள் முஹல்லால, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள யாராவது இந்த மாதிரி தவறான இடத்துல இருந்தால், நிச்சயமா இருக்கிறாங்க, இருக்குது, நிச்சயமாக அப்படித்தான் இருக்கிறாங்க, புரிய வைங்க. இல்ல, நீ தொழுகையை புறக்கணித்து வாழ்ந்தால், தொழாமல் வாழ்ந்தால், நோன்பை விட்டு தூரமாக வாழ்ந்தால், இஸ்லாமிய கடமைகளை விட்டு அல்லாஹ் யார் என்று கட்டுக்குழுவை விட்டு தூரமாக வாழ்ந்தால், நீ குஃப்ரிலே சென்று விடுவாய். அவர் பார்த்து நீ காஃபிர்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஃபத்வா கொடுக்கூடாது. குஃப்ரிலே சென்று விடுவாய், இது குஃப்ரிலே இருந்து தள்ளிவிடும் என்ற எச்சரிக்கையை சொல்லுங்கள். தொழுகை பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு கடமையாகிறது. முஸ்லிமானவர் பருவ வயதை எட்டும் பொழுது தொழுகை அவர் மீது ஃபர்தாகிறது. 10 வயதை அடைந்து விட்டால் அவர் மீது தொழுகை வாஜிபாகி விடுகிறது. தொழுகை தன் மீது ஃபர்து என்று தெரிந்தும்
அதை புறக்கணித்து தொழவில்லை என்றார். புரிகிறதா? அவர் குஃப்ரிலே செல்லுவார். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் மறுப்பார்கள் என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற விளக்கத்துக்கு தான், இந்த வார்த்தைக்கு தான் நம்ம முன்கூட்டி விளக்கம் சொல்லிட்டோம். மன் அத்தாஅனி தஹலல் ஜன்னத, யார் எனக்கு கட்டுப்படுவானோ அவன் சொர்க்கம் செல்வான். வமன் அஸானி ஃபகத் அபா, யார் எனக்கு மாறு செய்கிறானோ அவன் மறுத்தவன் ஆவான். கண்ணியத்துக்குரியவர்களே, கொள்கை சார்ந்த விஷயங்கள் இந்த ஹதீஸில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை என்னவென்றால், இத்தாஅத் என்ன வார்த்தை? இத்தாஅத் அல்லது தாஅத், கீழ்ப்படிதல், கட்டுப்படுதல் என்பதிலே அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதும் அவருடைய தூதர் நபிக்கு கட்டுப்படுவதும் இந்த மார்க்கத்திலே ஒரே தரத்தில் உள்ளவை. புரிகிறதா? அதனாலதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன் சொர்க்கத்துக்கு செல்லுவான், அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சவன் நரகத்துக்கு போவான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அப்படி சொல்லல, நல்லா கவனமா கேளுங்க. எப்படி சொல்கிறார்கள்? மன் அத்தாஅனி, மன் அத்தாஅனி, எனக்கு கட்டுப்பட்டவன், எனக்கு கீழ்ப்படிந்தவன். அப்ப கீழ்ப்படிதல் என்பதிலே நபியை நீங்கள் பிடித்து பார்க்க முடியாது, நபியின் ஹதீஸை உங்களுடைய அறிவோடு நிறுத்து பார்க்க முடியாது. அப்ப இதே சட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டுமா அல்லது பின்னால் வருகிற நமக்கு மட்டுமா? சிலர் இப்படித்தான் பிரித்து வழிபடுகிறார்கள். எப்படி பிரித்து? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோட வாழ்ந்தவங்களுக்கு இது பொருந்தும். எது பொருந்தும்? அவர்களுக்கு கட்டுப்படுவது என்று பொருந்தும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து நேரடியாக கேட்கிறாங்க. பின்னாடி உள்ள நமக்கு அப்படி இல்லை, பின்னாடி உள்ள நமக்கு அப்படி இல்லை. நமக்கு செய்தி பல தொடர்களால வர்றதுனால யாராவது எங்கேயாவது தப்பு பண்ணிருக்கலாம், அதனால நம்ம அந்த குர்ஆனோட ஒப்பிட்டு பார்க்கணும், அப்புறம் நம்முடைய அறிவோட ஒப்பிட்டு பார்க்கணும் என்று சொன்னால், ஒன்று இவர்கள் கூறுகிற இந்த கூற்றுக்கு காரணம் இவர்களுடைய அறியாமையாக இருக்கலாம். புரிகிறதா? ஒரு நல்லெண்ணம் இருப்பதாக இருந்தால் இவர்கள் மார்க்கத்தை கற்கவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை, இது இவர்களுடைய அறியாமை என்று சொல்லலாம். இல்லை என்றால் இது உள்ளத்தில் ஊறிவிட்ட நயவஞ்சகத்தின் வெளிப்பாடு என்று சொல்லலாம். அல்லாஹ் இரண்டையும் விட்டு நம்மையும் அவர்களையும் பாதுகாப்பானாக. என்ன வார்த்தை இது? பார்ப்பதற்கு வேண்டுமானால் ஆமா சொல்றது சரியாத்தானே இருக்கு, ரசூலுல்லாஹ்வோட முன்னாடி இருந்தவங்களுக்கு இது ஓகேதான், அதுக்கு பின்னாடி அப்படியே செய்தி வரும்போது எங்கேயாவது யாராவது நோச்சலாமே. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். புண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கத்தை புரியவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த ذிக்ரை, இந்த நினைவூட்டலை, இந்த குர்ஆனை, இந்த குர்ஆனோடு உள்ள மார்க்கத்தை, ذிக்ர் என்பது குர்ஆன் மட்டுமல்ல. இங்கே குர்ஆன் மட்டும் நோக்கமாக இருந்தால் இன்னா நஹ்னு நஸல்னா அல்-குர்ஆன அல்லாஹ் சொல்லியிருப்பான். நஹ்னு நஸல்னா அலைக்கல் குர்ஆன தன்சீலா என்று சொல்லியிருப்பதை கொண்டு இங்கே அல் குர்ஆன் என்ற வார்த்தையை சொல்லியிருப்பார். அப்படி சொல்லவில்லை. இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர, குர்ஆனும் ذிக்ர், ஹதீஸும் ذிக்ர். ஃபதக்கிரு வதக்கிரு. எத்தனை வசனங்கள் நபியை நீங்கள் நினைவூட்டுவீர்களாக. குர்ஆனும் ذிக்ர், ஹதீஸும் ذிக்ர். நாம் இதை இறக்கினோம். وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى لتبين لهم ما أنزل إليهم ولعلهم يتفكرون. நபியே, நாம் உங்களுக்கு இந்த திக்ரை இறக்கி இருக்கிறோம், நீங்கள் அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக, விவரிப்பதற்காக. புரிகிறதா? அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸையும் அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். எப்படி குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதோ அது போன்று ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டது. ஏனென்றால் மார்க்கம் என்பது குர்ஆனும் ஹதீஸும் இணைந்த ரெண்டையும் பிரிக்க முடியாது. குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட மாதிரி ஹதீஸ் பாதுகாக்கலன்னு சொன்னா முட்டாள், மார்க்கத்தை புரியவே இல்லை, மார்க்கம் பாதுகாக்கப்படலன்னு சொல்ற. உன்னுடைய உள்ளத்துல இந்த மார்க்கத்தின் மீது சந்தேகம் இருக்கிறது. ஏன்? குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸ், ஹதீஸ் இல்லாமல் குர்ஆனை நீங்கள் அணுக முடியாது. புரிகிறதா?
புரியுதா இல்லையா? அப்ப அடுத்த பிரச்சனை என்ன உருவாகிவிடும் என்று சொன்னால், பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு எல்லாம் சந்தேகம் தான் மிஞ்சியது. ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் என்று சொல்லப்படும் போது அவங்க உடனே அதை ஈமான் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அவர் அப்படியே யோசிக்க வேண்டியதுதான். அப்ப அல்லாஹ் ரசூல் கூறிவிட்டால் கட்டுப்படுங்கள், கீழ்ப்படியுங்கள் என்ற சட்டமே யாருக்கு மட்டும்தான்? சஹாபாக்களுக்கு மட்டும்தான் ஆகிக்கொள்ளும். அப்ப மொத்த தீனும் அதனுடைய முழு உருவத்தில் சஹாபாக்களுக்கு மட்டும்தான். பின்னாடி நமக்கெல்லாம் குழப்பமாகி போச்சு என்று பார்த்தா குர்ஆனில் உள்ள எக்கச்சக்கமான வசனங்கள், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தவர்கள் இது 100% நமக்கெல்லாம் பின்னாடி பிரச்சனை தான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அத்தியுல்லாஹ் வ அத்தியு ரசூல், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்ற வசனங்கள். கணியத்துக்குரியவர்களே, இந்த சிந்தனை இதன் விபரீதத்தை புரியாமல் அவர்கள் கூறிவிட்டார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும், நம்மையும் மன்னிக்கட்டும், நம்மையும் திருத்தட்டும், அவர்களையும் அல்லாஹ் திருத்தட்டும். புரிகிறதா? புரியுதா இல்லையா? அப்ப நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. எனக்கு மாறு செய்தவன் அவன் மறுத்து விட்டான். அப்ப ரசூலுடைய கட்டளையை புறக்கணிக்கிறவன் அல்லாஹ்வை மறுத்து விட்டான். செல்போன், இந்த செல்போன் அடிச்சாலே எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அது உங்களுக்கு தெரியாம தான் அடிக்குது. ஆனா நான் என்ன பண்ண, நான் என்னுடைய இயற்கைக்கு பலவீனமா இருக்கிறேன். அது அடிச்ச உடனே நான் சொல்ல வர்றது எல்லாம் மறந்து போய் குழம்பி போய் சிந்தனை எல்லாம் தடுமாறி பெரிய சிக்கலாகி போயிடுது நமக்கு. என் முகத்துல இருந்து நீங்க தெரிஞ்சது, அதுக்கு முன்னாடி எப்படி இருப்பேன், அதுக்கு பின்னாடி எப்படி இருப்பேன்னு சொல்லி. அதனால உள்ளார வரும்பொழுது நல்ல கழுத்தை பிடிச்சி நிறுக்கி என்ன எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அதை நசுக்கிட்டு வந்துட வேண்டியதான். இது அடுத்த விஷயம். கொள்கையில இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்ப ரசூலுக்கு மாறு செய்யறத நீங்க அலட்சியமா எடுத்துறாதீங்க. இது என்னங்க சுன்னத்து தானே? எப்படி மக்கள் எப்படி பேசுவாங்க, தாடி என்னங்க அது சுன்னத்து தானுங்க, கரண்ட காலுக்கு கீழே ட்ரெஸ் போட, இதெல்லாம் ஹதீஸ்ல உள்ளது தானுங்க, சுன்னத்து தானுங்க. இதெல்லாம் தொழுகை அல்லது பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் இப்படி இமர்த்துக்கிட்டே போறோம். ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா இது சுன்னத்து தானே, இது ஃபர்து இல்லையில. அப்ப இது சுன்னத்து தானே, இது ஃபர்து இல்லையில. அப்ப என்ன அர்த்தம்? சுன்னத்துனா அதுக்கு மாற்றம் பண்ணணும், அதை விட்டுணும்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? அப்ப ஹராமுக்கும் சுன்னத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ஹராமுக்கும் சுன்னத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஹராமுக்கு என்ன அர்த்தம்? விட்டுவிட வேண்டும், விலகிவிட வேண்டும். அதுதான் நீ சுன்னத்தோட செய்யற. புரியுதா இல்லையா? சுன்னத்தையும் விட்டுற, அலட்சியம் செய்யற. எதை அலட்சியம் செய்யணும் ஒரு முஸ்லீம்? ஹராமை அலட்சியம் செய், ஹராமை புறக்கணி, ஹராமை விட்டு விலகு, ஹராமை விட்டு தூரமா போ. ஹராமை பார்த்தா அருவருப்பா பாரு. ஹராமை பார்த்தால் நஜிஸ பார்க்கிற மாதிரி, இன்சானுடைய நஜிஸ மலத்தை பார்க்கும்போது என்ன அருவருப்பு ஏற்படுமோ அதை விட அருவருப்போட பாரு. ஆனா இவன் சுன்னத்தை பார்க்கும்போது அப்படி செய்கிறான், அருவருப்போடு பார்க்கிறான், அலட்சியமாக பார்க்கிறான், கேவலமாக பார்க்கிறான், புறக்கணிக்கும் பார்வையோடு பார்க்கிறான். புரியுதா? அப்போது அன்புக்குரியவர்களே, இங்கே இரண்டு நிலை ஏற்படுகிறது. ஒரு நிலை சோம்பலின் காரணமாகவோ அல்லது சில நேரங்களிலே நப்சின் இச்சைக்கு அடிமையாகியோ அல்லது சில நேரங்களிலே சுறுசுறுப்பின்மையின் காரணமாகவோ அல்லது ஈமானின் அந்த உயர்ந்த நிலை, அந்த வெளிச்சம் இல்லாத காரணத்தினாலோ சுன்னத்தை தவறுதலாக விடுவது, இது ஒரு தனி நிலைப்பாடு. இன்னொரு நிலைப்பாடு என்ன? சுன்னத்தை விரும்பாமல் விடுவது, சுன்னத்தை கேவலமாக பார்த்து விடுவது. இன்று தாடி வைக்காத பலருடைய நிலையை போன்று சுன்னத்தை புறக்கணித்து விடுவது, இது குஃப்ரை ஏற்படுத்திவிடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு கட்டுப்பட்டவன் சொர்க்கம் செல்வான், எனக்கு மாறு செய்தவன் மறுத்தவனாக நிராகரித்தவனாக ஆகிவிடுவான். அப்ப இங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவன் சொர்க்கம் போக மாட்டான் என்று சொல்லவில்லை.
அது தெரிஞ்ச விஷயம். அல்லாஹ்வை நிராகரித்தவன் காஃபிர், சொர்க்கம் செல்ல மாட்டான் என்பது தெரிந்த விஷயம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாமிற்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அது எப்போது ஏற்படும்? ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்படும் போது. அப்ப அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறார். ஆனால் நபிக்கு கட்டுப்பட அவர் மறுக்கிறார். இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம், இதெல்லாம் இப்ப பார்த்துப்போம் ஒதுக்கிறார்னு சொன்னா அங்கே அவருடைய மாறுபாடு அல்லது அவருடைய விடுதல் புறக்கணித்தல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னேறி இறுதியில் நிராகரித்தல் என்ற நிலைக்கு வந்துவிடுவார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் 3 செய்திகளை படித்தோம். அதில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தி முதலாவதாக, பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தி இரண்டாவதாக, மூன்றாவது செய்தியும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ். இவை அனைத்திலிருந்தும் குர்ஆன் சுன்னாவை மட்டுமே நாம் பற்றி பிடிக்க வேண்டும். அவ்விரண்டில் எந்த ஒன்றையும் நாம் பிரித்து பார்க்க கூடாது. அவற்றை முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும். அதற்கு மாற்றமான அனைத்தையும் விட்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை மிக தெளிவாக விலகிக் கொள்ள முடியாது. அல்லாஹ் நம்முடைய புரிதலை விலகுதலை சீர்படுத்துவாராக, சரி செய்வாராக. நமக்கு அல்லாஹ் அந்த நல்லவர்களை தந்தருவாராக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. شنات ورثت سنة. سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. صلى الله وسلم على خير خلقه نبينا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. السلام عليكم. आपको मिलने के लिए मिलने का टाइम नहीं करते, मिलने का टाइम ऑफिस का टाइम, आप पर्सनल फ्रेंड्स के लिए मिलने का टाइम. मिलने के लिए ऑफिस के टाइम पर नहीं.